கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் பிரகான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். நாம் வாசித்திருக்கிற அந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிற தயானா அவர்கள் செபிப்பார். இந்த நாளிலும் நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து. யாரா நாங்க போனது அப்படின்னா நம்ம பவுலும் பர்னபாவும் எங்க போனாங்களா? இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்போ உடனே விசுவாசியான யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்றால் அங்க என்ன பண்றாங்க? ஒரு கிராமத்துல போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன பண்றாங்க? பகையை உண்டாக்கி விடுறாங்க. அதனால அநேக இடங்களில் சத்தியம் அறிவிக்கிற பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் மூன்று விடுகிறது, பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. அப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு மனதில்லை. இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை அறிவிக்கிற பொழுது அவர்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக. இப்போ பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் அங்கே சஞ்சரித்து, போன வாரம் பார்த்தோம்னா சஞ்சரித்துன்னா என்னது? அவர்கள் அந்த பட்டணத்திலே வாழ்ந்து என்ன செஞ்சாங்களாமா? கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கையினாலே செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? அவருடைய வசனத்துக்கு சாட்சியாக அவர்களோடு இருந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். அவர்களோடு இருந்து அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து, இப்ப பாருங்க, பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இப்ப பாருங்க, தைரியமாய் இப்போ பாருங்க, கிராமங்கள் தோறும் இந்த சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 420 வருஷ காலமாக நான் இடையிடையே விட்டு போனாலும் அந்த காரியங்களில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அதை மீறி என்ன செய்யறோம்? கர்த்தருடைய வசனத்தை கடந்து சென்று ஜனங்களுக்கு அறிவித்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்போ பாருங்க, ஒரு சில இடத்துல பாருங்க, ஜனங்கள் நம்மளையும் சார்ந்து கொள்வார்கள். குறிப்பாக இந்த பஞ்சமணிக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு, அது ஆரியநல்லூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். கடந்து சென்று அங்கே
கிராமத்துக்குள்ளே கைப்பறி கொண்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு சிலராக இருந்து நாங்கள் சுவிசேஷம் கொடிபெருக்கி மூலமாக அறிவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த ஊரில் முன்பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் அறிவித்து கொண்டிருந்த பகுதி கிறிஸ்தவ மக்கள் இருக்கிற பகுதி. அதில் பாருங்கள், ஒரு ஒற்றை பெண் இங்கே அங்கேருந்து கடந்து வந்து நீங்கள் எப்படிங்க இதே அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தகராறு செய்வோம். அப்புறம் நாங்கள் சொன்னால், நாங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னோன்னா, இங்கே இருக்கவங்கள ஆர்சி ஆச்சு, அவங்களுக்கு நீங்கள் இதை எப்படி சொல்லலாம்? எப்படி கேட்குற பெண் யார்? ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த பெண். இங்கே இருக்கிறவங்கள ஆர்சி ஆச்சு, நீங்கள் எப்படி இதை வந்து சொல்லலாம்? அவங்க ஆர்சியாக இருக்க போகிறாங்க, எதாக இருக்க மாட்டாங்க, கிறிஸ்தவங்க தானே, நாங்கள் அவங்களுக்கு அறிவிக்கிறோம், நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பேசுகிற பொழுது அந்த பெண் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறது. அப்பொழுது தான் பாருங்கள், அங்கே இருக்கிற சில பெண்கள் எழுப்பி வந்து அவங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, உனக்கு ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறது, உன் வேலையை பார்க்க போயிருக்கு. இப்போ பாருங்கள், சில இடங்களில் கர்த்தருடைய காரியங்களுக்கு ஜனங்கள் ஆதரவு உண்டு, அப்படியாக அநேக அனுபவங்கள் உண்டு. அப்படியாக பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்த்து கொண்டார்கள். இவைகளை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இப்போ பாருங்க, எங்கே போனாங்க? லிக்கவோனியா நாட்டில் உள்ள சில பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து லீஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதிக்கெழுந்து நடந்தான். இப்போ பெரிய ஒரு அற்புதம் நடந்துருச்சு. பாருங்க, சப்பானியா பிறந்தது மூலம் நடக்காமல் இருந்த ஒருவனை ஆண்டவருடைய நாமத்தினால பவுல் அவனை நடக்கும்படி செய்தார். பாருங்க, இது நடந்தோன்னே நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, இப்போ பாருங்க, அங்குள்ள ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? தேவர்கள் மனுஷனா மாதிரி நம்மிடத்துல வந்துட்டாங்க சத்தமிட்டு பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களுடைய கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தார். நம்ம இன்னைக்கு பார்க்க போற காரியம் இருக்குது. இப்ப பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர் அங்க அற்புதங்களை செஞ்சோன்னா என்ன வந்துருச்சு? இவங்க தான் கடவுள்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்ண வச்சுட்டா வந்துட்டாங்க? மிருகங்களை பலி செலுத்துவதற்கும் பூமாலைகளை போடுவதற்கும் வந்துட்டாங்க. இன்னைக்கு இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2000 வருஷம் இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த நாட்களில் கர்த்தர் வந்து அநேக அற்புத அடையாளங்களை நடப்பிக்காமல் வைத்திருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்ப அற்புத அடையாளம் நடந்த என்ன பண்ணீங்க? அதை செய்த இயேசு கிறிஸ்துவை விட்டு மனுஷனை கடவுளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாட்களிலே உலகம் முழுவதும் புனிதர்கள் என்று சொல்லுகிறவர்களை ஜனங்கள் வணங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் இதுதான். இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள், அப்போஸ்தலர்கள், அதற்கு முன்பு அவருடைய வழியிலே வந்தவர்கள், சுவிசேஷத்தை அறிவித்து அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர்களை இன்றைய நாட்களிலே
ஜனங்கள் அவர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவர்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள், பிதாவை விட்டு விட்டார்கள், பரிசுத்த ஆவியானவரை விட்டு விட்டார்கள். நீ பாருங்க, நம்ம மாவட்டத்தில் கூட பாருங்க, அநேக கிராமங்களில் திருவிழா நடைபெறும். என்ன நடைபெறும்? நாங்கள் என்ன பண்ணுவாங்க? கெடா வெட்டுவாங்க, சப்பரம் ஓட்டுவாங்க, அது எல்லாம் நடக்கும். காரணம், அந்த இயேசு கிறிஸ்துடைய வழியில வந்த அப்போஸ்தலருடைய சீசர்களையும் இயேசு கிறிஸ்துடைய சீசர்களையும் அப்போஸ்தலர்களையும் அவர் வழியில வந்தவர்களையும் இன்னைக்கு கடவுளாக்கி விட்டார்கள். ஆனால் யாரை தொழுது கொள்ள வேண்டுமோ அவரை தொழுது கொள்வது இல்லை. ஆனா பாருங்க, அன்னைக்கு 14 வாசிங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது பாருங்க, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இதைத்தான் சொல்லணும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். ஐயா, நாங்கள் உங்களை போல ஒரு மனுஷர். அப்ப இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த மாதிரி புனிதர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறவங்களை இருக்கிற கிறிஸ்தவர்கள் எடுத்து சொல்லணும். ஐயா, அவர்கள் நம்மளை போல ஒரு மனிதர், அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையினால் செய்தார்கள். ஆகவே ஆராதனைக்கு உரியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். அவர் தான் சகலத்தையும் உருவாக்கினவர். நாங்கள் ஒரு மனிதர் என்று சொல்ல இன்னைக்கும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்க, சத்தியம் தொலைக்காட்சி என்று ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது. அந்த தொலைக்காட்சியில சில கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அதில் நீங்கள் சாட்சி சொல்லுகிறவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். எத்தனை பேர் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். அதில் சாட்சி சொல்லுகிறவர்கள் 10 சாட்சியில் ஒருத்தர் மட்டும் தான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சுகம் கொடுத்தார் என்று. 9 பேர் யார் சொல்றாங்க தெரியுமா? 9 பேர் யார் சொல்றாங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. மோகன் சி லாசரஸ் அவர்கள் சுகம் கொடுத்தார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள், எங்களுக்கு சுகம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சுகம் கொடு. அப்ப என்ன ஆயிருது அவங்களுக்கு? இதை கேட்கிற அவங்களுக்கு என்ன ஆயிருது? அதுலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய மேன்மை வந்து விட்டது. அதை கண்டிக்க வேண்டாம், அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது என்று. நீங்க கவனிட்டு போய் பாருங்க. நீங்க சாட்சி சொல்றவங்க 10 பேர் சொல்றாங்கன்னா ஒருத்தர் தான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சுகம் கொடுத்தார். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த திறப்பின் வாசல் கூடாரத்துக்கு போயிருந்தோம், அங்கே எங்களுக்காக மோகன் அண்ணன் ஜெபித்தார்கள், எங்களுக்கு சொல்றோம். இதுதான் சொல்றாங்க. ஆனால் அப்படி சுவிசேஷம் அறிவிக்கிற டிவியில், சத்தியத்தை சொல்கிற டிவியில் இன்னைக்கு என்ன விளம்பரம் வந்துக்கிட்டு தெரியுமா? போய் பாருங்க, அது இன்னைக்கு பாருங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற, சத்தியத்தை அறிவிக்கிற டிவியில் ஒரு நகை விளம்பரம் வருகிறது. அதில் என்னத்தை காண்பிக்கிறார்கள் நீங்க போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து பணம் எப்படி வேணாலும் வரட்டும், அவர்களுக்கு தேவை பணம். நீங்க போய் பாருங்க, அப்படி என்ன விளம்பரம் வந்து நீங்க போய் பாருங்க. நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, நீங்க போய் பாருங்க. அந்த விளம்பரத்தில் என்ன காண்பிக்கிறார்கள்? அந்த விளம்பரம் இந்த டிவிக்கு நமக்கு தேவைதானா? அந்த டிவிக்கு பேர் என்ன?
சத்தியம் தொலைக்காட்சி அன்று இல்ல பர்னபாவும் பவுலும் பிரசங்கம் பண்ண அன்னைக்கு நாள் இன்னைக்கு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது மெயின் காரணமே இதுதான். ஒரு ஊழியக்காரனை விசுவாசிகள் தூக்கி வைத்து விடுகிறார்கள், அவன் கடவுள் அந்தஸ்துக்கு போயிடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 16 வாசிங்க. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியில நடக்க விட்டிருந்தார் ஆண்டவரே. நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? அவங்க வழியில நடக்க விட்டிருந்தாரு. அப்புறம் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லி தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாய் இருந்தது. ஆனாலும் பலியிட சம்மதிக்க இல்லை. சரி, கர்த்தர் சொல்றார். இப்ப பாருங்க, கொலோசியர் 2:19 பாருங்க. கொலோசியர் 2:19. பக்கம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவையிலே துணிவாய் நுழைந்து தான் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனோ உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இப்ப பாருங்க, மாயமான தாழ்மை. அது என்னங்க மாயமான தாழ்மைனா? தாழ்மைனா என்னது? கவனிங்க, தாழ்மைனா என்னது? தாழ்மைனா என்னது? தாழ்ந்து இருக்கிறது, உண்மையா தாழ்ந்து இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆராதனை நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம உண்மையா நம்மளை தாழ்த்துகிறோம். இது உண்மையாய் தாழ்த்துவது. மாயமான தாழ்மைனா என்னன்னு தெரியுமா? மாயமான தாழ்மைனா என்னன்னு தெரியுமா? ஒரு 50 சவரன் நகையை போட்டு கொண்டு வந்து உங்களை தாழ்த்துவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துனா எப்படி தாழ்த்துவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா நீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துனா அவ்வளவு. அதனாலதான் பழைய பாட சொன்னாரு, இவர்கள் வணங்கா கணக்குள்ள ஜனங்கள். கொடுக்கு பூராத்தி கொடுங்க, இவன் பூரா வணங்கா கணக்குள்ள ஜனங்கள். பூராத்தி கொடுங்க மண்ணில் போத. கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்திடணும். மாயமான தாழ்மை இருக்கக்கூடாது. தேவதூதர்களுக்கு செய்ய ஆராதனை இருக்கக்கூடாது. இன்னைக்கு எதாவது நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு ஆராதனை செய்யறாங்க? தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு. அது என்ன இருமாப்புனா என்னன்னு தெரியுமா? இருமாப்புனா என்ன? அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம். இருமாப்பு. இருமனம் உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையில நிலை பெற மாட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருமனம் உள்ளவன் நிலை பெற மாட்டான். வைக்கிற வாசிங்க, தன் மாம்ச சிந்தினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற, இந்த மாதிரி இருமாப்பு கொண்டிருக்கிற எவனோ உங்கள் பந்தய பொருளை, நீங்க என்ன பந்தய பொருளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க?
நீங்க என்ன பந்தய பொருளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இருக்கிறத பார்த்து நீங்க எந்த பந்தய பொருளுக்கும் ஓடுற மாதிரி தெரியலையே. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா இருந்தா ஒரு பந்தய பொருளுக்காக ஓடணும். என்ன பந்தய பொருள்? என்ன பந்தயம்? என்ன அந்த பரிசு பொருள்? அதையும் யோசிக்கிறீங்க. ஜீவ கிரீடம். அந்த ஜீவ கிரீடம் எங்க போனாதான் கிடைக்கும்? பரலோகத்துக்கு போனாதான் கிடைக்கும். ஆகவே இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதபடி பாருங்க. நீங்க இருமாப்பு கொண்டிருக்காதீங்க. நீங்க இருமாப்பு அங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம், அங்க ஒரு காலம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள உண்மையாய் இருந்து உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளாகிய ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெரும்படிக்கு நீங்கள் உண்மையாய் ஓடுவீர்களானால், நீங்கள் ஓடி முடிக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்து உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்க புத்தி உள்ள ஆராதனை நீங்க என்ன செய்யணும்? அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆவிக்குரிய கிறிஸ்தவரை போக்கு மார்க் பண்றவனா இருக்கக்கூடாது. போக்கு மார்க் என்னன்னு தெரியுமா? போக்கு மார்க் பண்றது என்னது? நாங்கெல்லாம் பண்றதெல்லாம் பாராளுக்கு தெரியாதுப்பா. அப்படியா? உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமா இருக்க கற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமா இருக்கிற நாம கருதி ஞாபகம் இருக்கிறவங்க நாங்கள் பரிசுத்தமா இருக்க நீங்க நினைச்சிருக்காங்க. அதான் பரிசுத்தம். நாங்கள் 40 நாள் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தவங்க பரிசுத்தமா. அப்புறம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறத, கர்த்தருடைய வாசனத்தை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய வழியில் நடக்கிறதா பரிசுத்தம். அதெல்லாம் செய்யறது இல்லை. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன்கிட்ட நான் பேசுனேன். அந்த சகோதரனுக்கு கடைக்கு 15 நாளைக்கு கடைக்கு பார்ப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். முதல்ல வரேன்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஃபோன் பண்ணும்போது, இல்லைங்க என்னால் வர முடியாது, நான் அப்படியே வந்தாலும் இடையில 2 நாள் நான் வரணும், போகணும், சர்ச்சுக்கு போகணும். என்னப்பா விசேஷம் அப்படின்னு. ஒரு வாரம் சுத்திகரிப்பு நடக்குதுங்க. நான் என்ன நடக்குதாமா? ஒரு வாரம் உங்க சபையில சுத்திகரிப்பு நடக்கலாம். அப்படி எங்கேயா வேதத்தில் இருக்குதா? சபையில போய் சுத்திகரிப்பு. சபைக்கு வாரம் கர்த்தர் யாராவது வர்றதே சுத்திகரிப்பு பண்றதுக்கு தான். இது ஸ்பெஷல் சுத்திகரிப்பு. இதை கடந்த நாட்களில் ஒரு ஊழியர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். நான் கிட்ட கேட்டேன், இப்படி ஏதாவது வேதத்தில் இருக்கான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைன்னாரு. ஆனால் இருக்குன்னு நான் சொன்னேன். ஒரு வசனம் இருக்குது, ஆனால் அதை யாரும் செய்யறதில்ல. சுத்திகரிப்பு பண்ண சொல்லி ஒரு வசனம் இருக்கு, ஆனால் அதை யாரும் செய்யறதில்லை. என்ன வசனம் தெரியுமா? மூழ்கினவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும், மற்றபடி சுத்தமா இருக்கிறான். அப்ப சுத்திகரிப்புனா என்னது? ஞானசாரம் எடுத்த என்ன மட்டும் பண்ணணும்? கால்களை கழுவினால் மட்டும் போதும், மற்றபடி சுத்தமா இருக்கிற. இந்த சுத்திகரிப்பை அவனும் பண்றதில்லை. இதை செய்ய மாட்டானா? ஆனா நாங்க ஒரு வாரம் சுத்திகரிப்பு எங்களுக்கு. சரிப்பா நீ சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னா 4 மாசத்துக்கு ஒருக்கா 3 தடவை வைப்பாங்க சுத்திகரிப்பு. 3 தடவை வருஷத்துக்கு 3 தடவை என்ன கொடுப்பாங்க? என்ன
என்ன கொடுப்பாங்க? திருவிருந்து கொடுப்பாங்க. நீங்க சரியா சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்ட மாதிரி சொல்லுங்க. என்ன கொடுப்பாங்க? திருவிருந்து கொடுப்பாங்க. அதுக்கு இவங்க வந்து சுத்திகரிப்பு பண்ணணும். அப்புறம் அந்த சுத்திகரிப்பு முடிஞ்சோன்னா, திருவிருந்தெல்லாம் முடிஞ்சோன்னா வழக்கம்படி நம்முடைய பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சுத்திகரிப்பு யாருக்கு? சுத்திகரிப்பு யாருக்குன்னு கேட்க, ஞானஸ்தானத்துக்கு. பாவத்திலிருந்து மீட்படைந்தவனுக்கு தான் ஞானஸ்தானம். அப்புறம் என்ன உனக்கு திருப்பி அப்போ ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? நான் கேட்குறேன். சுத்திகரிப்புன்னு சொல்லி சரி, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஒரு சாவுக்கு எதுவெல்லாம் ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். இதை வந்து சுத்திகரிக்கிறது, மன்னிக்கிறது யாரு? ஏசப்பா தான் மன்னிக்கிறேன். கேட்கறது யாரு? நான் செஞ்சுட்டேன், ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சாவுக்கு ஏதுவல்லாத பாவத்தை நான் செஞ்சுட்டேன். இதுக்கு மன்னிப்பு கேட்கறது யாரு? செஞ்ச நான் தானே கேட்கணும். நான் எங்க கேட்கணும்? அதை எங்க போய் கேட்கணும்? எருசலேமிலையா? அப்புறம் உன் வீட்டில் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளு, மன்னிப்பு கேளு. மன்னிக்கிறவர் எங்க இருக்கிறாரு? மன்னிக்கிறவங்க இருக்கிறார் எருசலேமிலே. அப்புறம் என்ன என்ன மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தணுமோ அப்படியெல்லாம் இந்த நாட்களில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மை உள்ளவர்கள் என்று மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை போய் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் ஏமாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நாம் செய்கிற போது கர்த்தர் உணர்த்துறாங்க. எந்த இடம் இல்லை, அங்கனே மன்னிப்பு கேட்டுறேன். அங்கனே எந்த இடமெல்லாம் இல்லை, உணர்த்துவாரு. உடனே மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அதுதான் சரியான செயல். அதுக்காக நம்ம ரசிக்கப்பட்டால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தரை ஆராய்க்கிறோம்லாம் எந்த பாவமே செய்யாமல் இருக்கிறோமா? செய்யாமல் இருக்கிறோமா? மெர்சி பார்க்குறத பார்த்தா நானும் செய்யறதில்ல. உங்கள் வீட்டுக்காரன் வச்சதில்ல. கொஞ்சம் ஜாமனை பார்த்து சொல்லு. மெர்சி நீ வச்சதில்லை. அப்புறம் அது பாவங்க, அது பாவங்க. கடந்த வாரத்தில் ஒரு காரியத்திற்கும் எனக்கு என் வீட்டுக்காரமாவுக்கும் சண்டை வந்துடுச்சு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரமாக சண்டை வந்துடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா மேலே போகப்படுறது பல காரணங்கள் உண்டு. எங்கள் வீட்டுக்காரம்மா கடுமையாகவே நான் சண்டை போட்டேன். ஆனால் அது என்னுடைய வீட்டுக்காரமாகவே மனதை மிகவும் பாதித்திருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக இரவு வேளையில் 3 வேளை என் தேவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அதை சொல்லாமல் இருந்தாலும், அது எனக்கு அதை குறித்து நான் சொல்லாமல் இருந்தாலும் அதுவும் என்னது பாவம். சொல்ல வேண்டியதையும் சொல்லணும். ஆனால் நான் சொன்னது நிமித்தம் என்னுடைய மனைவி மனது பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும். நான் இரவு வேளையில் 3 வேளை நான் மன்னிப்பு கேட்டேன். அப்ப கர்த்தர் உணர்த்துகிற பொழுது என்ன காரியம் என்று அதை அறிந்து கொண்டு உடனே மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டு இல்லைங்க, நாங்கள் 4 மாதத்துக்கு ஒருக்கா போய் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, சுத்திகரிப்பு பண்ணிக்கிறோமுங்க. என்ன சுத்திகரிப்பு பண்ணுறது? இவனை பூரா என்ன செய்யணும்? தீயை போட்டு வாட்டணுங்கிற பூரா இல்லையா? ஏன் வாட்டணும்னு கேட்குறீங்களா? தங்கத்தை சுத்திகரிப்பு பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தங்கத்தை சுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தீயில வாட்டணும். அப்படியே சுத்தமாகாத தங்கம்.
இவங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா அப்புறம் தீயில வாட்டணுங்கிறேன். கர்த்தருடைய பிள்ளை அந்த 6 நாள் மட்டும் இல்லை, 3 நாள் மட்டும் இல்லை, கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கிறவன் எப்பொழுதும் உண்மையா இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் திருடன் வருகிற விதமாய் வருகிறேன், எப்பொழுதும் விழித்திருந்து இனி எப்பொழுதுமே விழிப்பா இருக்கணும்யா. அதை விட்டுவிட்டு 4 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கான சுத்திகரிப்பு பண்றேன். பண்ணுவார் ஒரு நாளைக்கு பண்ணுவார், சுத்திகரிப்பு பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் எபிரேயர் 12:28 வாசிங்க. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராகிய நாம் என்ன செய்யணுமாமா? பயம் எப்போலாம் இருக்கணும்? பயம் எப்போலாம் இருக்கணும்? பயம் எப்பொழுதுமே இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? அதனால நீங்கள வாட்டணும். நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பச்சிக்கிறதுனா என்ன பச்சிக்கும்? அக்னி தான் பச்சிக்கும். ஏன் இவனை வாட்டணும்னு சொல்றேன்னா அதெல்லாம் சொல்றேன், வசனம் தான் சொல்லுது. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? பச்சிக்கிற அக்னியார் பொய் சொல்லிக்கிட்டு பயம் இல்லாம என்ன சொல்லுது? அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும், பயம் இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கணும். வேற என்ன இருக்கணும்? பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பயந்திருங்கள், எப்பொழுதும் பக்தியோடு இருங்க, எப்பொழுதும் தேவனை தேடுங்க, எப்பொழுதும் வேத வாசிங்க, எப்பொழுதும் ஜெபிங்க, எப்பொழுதும் ஒரு உண்மையா இருங்க, எப்பொழுதும் உத்தமமாய் இருங்க. நீங்கள் உண்மை உத்தமமாய் காணப்படுவீர்களானால், உண்மையாய் தேவனுடைய சத்திய வழியை நீங்கள் ஓடுவீர்களானால், உண்மையாய் சத்திய வழியை கடைபிடிப்பீர்களானால், உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பெறுவீர்கள். இல்லை, எனக்கு அந்த ஜீவ கிரீடம் வேண்டாம், எனக்கு இந்த உலகமே போதும், நான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்கிறேன் அப்படி என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது, ஜீவ கிரீடத்தை பெற முடியாது. மாறாக இந்த உலகத்தை விட்டு ஆனால் கடந்து போய்தான் ஆகணும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் கடந்து போய்தான் ஆகணும். போனால் 2 இடம் இருக்கிறது, ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை வேதாகமம் உனக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. நீங்கள் சத்திய வழியை உறுதியாய் பற்றி கொண்டு அதன் வழியில் நடந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இயேசுப்பா, நீங்கள் எங்களோடு ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை உங்கள் சத்திய வழியிலே நடப்பதற்கு, உண்மையாய் உங்களை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை உங்கள் சத்திய வசனத்திலிருந்து எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தகப்பனே இயேசுராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாயமான தாழ்மையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் காணப்படாதபடிக்கு உண்மையாய் உங்களுக்குள் நாங்கள் தாழ்ந்திருந்து தகப்பனே இயேசுராஜா ஸ்தோத்திரம், உண்மையாய் உங்களை தொழுது கொண்டு உங்கள் சத்திய வழியிலே நடந்து உங்களுக்கென்று நல்ல கனிகளை கொடுத்து வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட இயேசுப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உண்மையாய் உங்களை ஆராதித்து நீங்கள் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறபடினாலே நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தினந்தோறும் எப்பொழுதும் நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும்
ஏசப்பா உங்களுக்கு நாங்கள் காணப்படவும், உண்மை உத்தவமாய் காணப்படவும், உங்கள் பரிசுத்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் ஏசப்பா இந்த நாளிலே சத்திய வார்த்தைகளை கேட்ட எங்களை அப்படியாக நீங்கள் எங்களை ஆண்டு எங்களை வழிநடத்தி எங்களை நீங்கள் அப்படியாக சத்திய வழியை வழிநடத்தி செல்லவனுமாய் செபிக்கிறோம். அடிமையில் உங்கள் வாழ்க்கை ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமும் கர்த்தரின் கூட கர்த்தருடைய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.